பார்ட்னர்ஷிப் வித் கவிதா பல்ராம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தொழில் பிஸ்னஸ் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நர்சரி. எப்படி தோட்டக்கலை, செடிகள் வளர்ப்பு, தாவரங்கள், விதைகள் விற்பனை, அது மட்டும் இல்லாமல் இது சார்ந்து இருக்கக்கூடிய ஆக்சசரிஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, தொட்டிகள்லேருந்து அதுக்கு வேண்டிய உரங்கள்லேருந்து களைக்கொல்லி, மண்வெட்டிகள், இந்த மாதிரி எல்லா விஷயம் A to Z ஆன நர்சரியை பற்றி தான் நம்ம இது பார்க்க போகிறோம். நர்சரி அப்படின்னா எல்லாரும் நினைக்கிறது என்னென்னா, ஒரு சிலரால் மட்டும்தான் இந்த தொழிலை செய்ய முடியும், சிலரால் இந்த தொழிலை செய்யவே முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நர்சரி தொழிலை நடத்தணும், நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், அதுக்கு பெரிய எனக்கு முதலீடு இல்லை, ஆனால் எங்கள் வீட்டில் இடம் இருக்குது, அப்புறம் என்னை எங்கள் வீட்டை விட்டு வெளியிலலாம் அனுப்ப மாட்டாங்க அப்படின்லாம் நிறைய பெண்கள் சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, சொல்கிறது என்னென்னா, வீட்டில் நிறைய இடம் இருக்குது, தண்ணி வசதி இருக்குது, அதுக்கப்புறம் அவங்கள வெளியிலலாம் போயிட்டு எந்த பெரிய விஷயமும் பண்ண வைக்க மாட்டாங்க அப்படின்னா, பொதுவாக நான் ரெஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த நர்சரி பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், என்ன வேணும்னா அவங்களுக்கு ஆர்வம் இருந்தால் போதும். நர்சரி பிஸ்னஸில் ஒருத்தங்க சக்ஸஸ்ஃபுல் தொழில் முனைவராக வரத்துக்கு அவங்களுக்கு வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும், சூப்பராக வரலாம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது செடி வளர்க்குறது பாரம்பரியமாக எல்லார் வீட்டுகள்லையுமே செடி வளர்க்குறதுன்றது ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இயல்பாகவே நமக்கு அந்த குணநலன்கள் இருக்கும். அப்போ சில விஷயங்கள், எந்த பட்டத்தில் எந்தெந்த மாதிரியான காய்கறிகள் விளையும், எந்த சீசனில் ரோஜா பூக்கள் வளர்க்கணும், எந்த சீசனில் நாம் கீரைகளை பண்ணை பண்ணணும், அப்புறம் எந்த சீசனில் மரக்கன்றுகளுக்கு நாற்றுகள் விடணும், அப்புறம் இதில் நிறைய விஷயம் இருக்குது. மைக்ரோ கிரீன்ஸ்லாம் இன்றைக்கி வளர்க்குறாங்க, அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ். நம்ம மைக்ரோ கிரீன்ஸ்குள்ளெல்லாம் போகவே வேண்டாம். நர்சரிக்குள்ளே நம்ம பேசிக்காக மாடி தோட்டம் வளர்க்குறதுக்கான கான்செப்ட்டு, அப்புறம் வீடுகளில் கொஞ்சம் இடம் இருக்குன்னா அதில் என்ன மாதிரியான காய்கறிகள்லாம் வளர்க்குறது, அப்புறம் மூலிகை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூலிகை நாலேஜ் நிறைய பேருக்கு வந்துகிட்டே இருக்குது. மூலிகை நாலேஜ் அறிவு வளருதே தவிர அந்த மூலிகையை அவங்க வீட்டிலலாம் வச்சுக்க முடியல. அப்போ அந்த மூலிகை நிறைய பேர் என்ன சொல்கிறது, ஒரு ஆடாதோட வரட்டும், அல்லது துளசியாக இருக்கட்டும், அல்லது கற்பூரவல்லி, ரணகல்லி, இதெல்லாமே மூலிகைகள் தான். இந்த மூலிகைகளுக்கு எல்லாம் கிடைக்க மாட்டேன் மக்களுக்கு. அப்போ இந்த மூலிகைகள் எல்லாமே தொட்டியில் வச்சு வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நர்சரியிலேருந்து ஆரம்பிக்குது. இப்போது இதை நம்ம பார்த்திங்கன்னா வெறும் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு அவுட்லேயர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை விரிவாக நம்ம பார்க்கணுன்னு சொன்னால் முதல்ல நாம் தீர்மானிச்சுக்கணும். எடுத்தோடனே நான் எல்லாத்தையுமே நான் கொண்டு போயிட்டு நான் நர்சரியில் வைப்பேன் அப்படிலாம் இல்லை. நீங்கள் வகைப்படுத்திக்கணும். இன்டோரு, அவுட்டோர். வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய சில வகையான செடிகள், அடுத்தது வீட்டுக்குள்ளே இல்லாமல் மொத்தமே நம்ம வெளியில் வளர்க்கக்கூடியது. ஸோ அப்போ வீட்டுக்குள்ளேன்னு வந்தாலே அது வீட்டுக்கு மட்டும் பொருத்தம் இல்லை, அது இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா. அது கம்பெனிஸாக இருக்கலாம், கார்ப்பரேட்ஸாக இருக்கலாம், சின்ன ஆஃபீஸாக இருக்கலாம், அல்லது வீடாக கூட இருக்கலாம். ஸோ இப்படி எல்லா இடத்துக்குள்ளேயே வைக்கக்கூடிய இன்டீரியரான வளர்க்கக்கூடிய தாவரங்கள் இது தனி. ரெண்டாவது இப்போ நம்ம வெளியில் இருக்கிறத பார்க்க போகிறோம். அதாவது திறந்த வெளியில் இந்த மாதிரி நம்ம வளர்க்கக்கூடிய தோட்டங்களில் நம்ம பார்க்கும்பொழுது மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, இப்படி இருக்கக்கூடிய அழகு தாவரங்கள், பூ பூக்கிற தாவரங்கள். அதுக்கு அடுத்தது என்னென்னு சொல்லணும்னா, அது எல்லாமே குரோட்டன்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த குரோட்டன்ஸ் எல்லாம் ஒரு வகை. ரெண்டாவது வகை பார்த்திங்கன்னா காய்கறிகள். அது கத்திரிக்காயிலேருந்து, வெண்டைக்காயிலேருந்து, கொத்தவரங்காயிலேருந்து, அவரைக்காயிலேருந்து அப்படின்னாலும் அதுலேயும் பிரிச்சுக்குங்க. செடி வகைகள் தனி, கொடி வகைகள் தனி. அப்போ இதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எல்லாத்தையும் பண்ணி கொடுக்க முடியாது. ஆனால் இப்போ வெண்டைக்காயாக இருந்து நீங்கள் ஒரு தொட்டியில் வளர்க்குறீங்க, அதாவது வெண்டைக்காய் பூ பூக்கிற சமயத்தில் நீங்கள் விற்பனை பண்ணதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா வாங்கிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களால அந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா 45வது நாளில் அது காய் காய்ச்சிரும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ 45 நாள் நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா 45வது நாள் காய் வரும்போது வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கிறாங்கன்னா இயற்கையான ஆர்கானிக் காய்களை பறித்து அவங்க சாப்பிட்டுப்பாங்க. அதேமாதிரி கத்திரிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தொட்டியில் வச்சோன்னா 3 வருடங்கள் வரைக்கும் அது வரும். அப்போ அந்த தொட்டியில் பராமரிப்பு பண்ணி நம்ம ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் காய் வரும்போது கொடுத்துட்டோன்னா அவங்க அந்த 3 வருஷமும் ப்ரூனிங் பண்ணி எப்படி வச்சுக்கிறது. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா குரோட்டன்ஸு, பூ வளர்க்குறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த காய்கறி வளர்க்குறது அண்டு காய்கறிகளோடு சேர்ந்து விதைகள் பேக்கெட் பண்ணி கொடுக்கறது. மூன்றாவது பார்த்திங்கன்னா முழுக்க மூலிகைகள் சார்ந்ததான். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹெர்பல் ரிலேட்டடான
தாவரங்களை நம்ம வந்து வச்சுருக்கோமோ நம்மளை தேடி நிறைய பேர் வருவாங்க. 4வது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவென்யூ ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சாலையோர மரங்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதாவது நிழல் தரும் மரங்கள். அப்போ இந்த அகில், தேக்கு, சரக்கொன்றை, கொன்றை, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேக்கில் வந்து நிறைய இருக்குது. அதாவது புங்கன், அது வந்து அது இல்லாமல் நாட்டு தேக்கு இருக்குது, குமிழ் தேக்கு இருக்குது. இந்த மாதிரியான கருமருது, நீர்மருது, அப்புறம் லெக்கஸ்ட்ரோமியான்னு சொல்லுவாங்க, வயலட் கலரில் பூக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவென்யூ ட்ரீஸும் இருக்குது. இது வந்து இல்லாமல் பனைமரங்கள்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா நாவல், பலா, கொய்யா, மா, இந்த மாதிரியான மர வகைகள். அப்போது மரங்கள்லையுமே பார்த்திங்கன்னா நாற்றுகள் எப்படி பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வெறும் 30 நாள் நாற்றுகள் விற்கும்போது ஒரு ரேட்டு, அதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மாதம் அல்லது 3 மாதம் 90 நாள் செடியாக இருக்கும்போது இவ்வளோ உயரத்துக்கு வரும். ஸோ அவ்வளோ தூரம் வரும்பொழுது அது ஒரு ரேட்டு. அப்போ நாற்றுகள்னு வரும்பொழுது மரங்களை இப்படி எப்படிலாம் வகைப்படுத்தலாம். நிறைய பேர் சொல்லலாம் இதெல்லாம் தான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எங்களுக்கு தெரியுன்றது ஓகே. இப்போ நர்சரியில் A to Z கிடைக்குதுன்றது ஒரு வகை. ஆனால் நான் வீட்டில் சும்மா இருக்கேன், எனக்கு ஒரு ஹாபியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு ரெவன்யூவும் வரணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு இதிலேருந்து ஏதாச்சும் ஒரு செக்மெண்ட்டை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லைங்களா, மூலிகைகள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தொட்டிகளில் புதினா கிடச்சிரும், லெமன் கிராஸ் கிடைக்கும், பிரண்டை கிடைக்கும், துளசி கிடைக்கும். இந்த மாதிரி ரணஹல்லி அப்படின்ற ஒரு மூலிகை வந்து நிறைய பேர் தெரியாது. அதோட இலை வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸே ஒரு 4 நாள் சாப்பிட்டாங்கன்னா கிட்னி ஸ்டோனே கரைஞ்சிடும். ஸோ அப்போ அந்த ரணஹல்லி செடி வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய நர்சரியில் கிடைக்கும்னு சொல்லும்போது மக்கள் வந்து வாங்குவாங்க. அதே நேரத்தில் மூலிகை சார்ந்த அறிவையும் நீங்கள் வந்து சேகரிச்சுட்டே வரும்பொழுது மூலிகை சார்ந்த நர்சரி பண்ணையே வந்து மூலிகை பண்ணை தான் அப்படின்னு நீங்கள் வைக்கும்போது அதை வந்து விற்பனையும் பண்ணலாம். இதில் வந்து அலைடாக இன்னொரு மார்க்கெட்டிங் டிப்ஸை உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்போ நாம் வந்து நர்சரி மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காமல் அதோடு சேர்த்து நம்ம வந்து சொல்கிறாங்களா மண்புழு உரம், அப்புறம் வந்து காயற்பித்து, ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டாக நீங்கள் கொடுக்கும்போதே காம்போவாக எங்ககிட்டேருந்து நீங்கள் வந்து ஒரு செடி வாங்குறீங்கன்னா அதுக்கான தொட்டியிலேருந்து உரம்லேருந்து அதை காயற்பித்து இன்டோர்னு இப்படி A to Z. இல்லைங்க நாங்கள் இன்டோரில் இருக்கிறோம், மற்றவங்கள பார்த்தா எங்களுக்கு மண்ணெலாம் தெரியக்கூடாது, தண்ணி ஊற்றதே தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வேண்டிய கூழாங்கற்கள், அழகான சின்ன ஒரு அணில், ஒரு சின்ன பறவை, இந்த மாதிரிலாம் நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே சேர்ந்து நீங்கள் பண்ணலாம். ஐயோ நீங்கள் சொல்கிற லிஸ்ட்டை அடுக்கி பார்த்தா இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமே நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மையில் சொல்லணும்னா ஒரு நர்சரியை ஆரம்பிக்கிறதுக்கு மினிமம் 20,000 ரூபாய் பட்ஜெட்லேயே ஒரு நர்சரியை தொடங்கிடலாம். ஏன்னா அதுக்கு வேண்டிய முதல் விஷயம் வந்து எரு, மண்ணு தான். இந்த 2 விஷயம்தான். இதுக்கு அடுத்தது தான் அதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி பாலித்தீன் கவர்ஸு, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது மண்ணில் வரக்கூடிய பாட்டு, அதெல்லாம் வந்து ஒன்ஸு உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆக வர இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் வரும். அப்போ பிஸ்னஸை நம்ம பெரிய அளவில் வளர்த்துக்கலாம். என்னால் 20,000 ரூபாய் கூட செலவு பண்ண முடியாது, நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு யாராச்சும் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெறும் 5,000 ரூபாயில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து இயற்கையோடு சார்ந்திருக்கேன், எனக்கு ஒரு மன நிறைவு இருக்குது, இன்றைக்கி ஒரு ரோஜா பூத்து இருந்துச்சுன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்றது வந்து இந்த நர்சரி தொழிலில் மட்டும்தான். இப்போ ரோஜா நம்ம வந்து உங்களுக்கு இன்னொரு டிப்ஸை சொல்கிறேன். ரோஜா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் அவங்களுக்கு கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ எங்கள் வீட்டில் ரோஜா வந்து வளர்ந்து காடாட்டு இருக்குது ஆனால் பூக்கவே மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, எப்பயுமே ரோஜா இலை வந்து 5 தான் இருக்கணும். 5 இலை இருந்தால் மட்டும்தான் ரோஜா பூக்கும். எப்போ அதில் 7வது இலை வந்துச்சோ அது பூக்காது, அது கொடியாக தான் ஓடும். அப்போ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க கொடியாக ஓடுது அதனால் நான் வந்து கொடைக்கானலில் இருக்கிற கொடி ரோஸ் வந்துருச்சு, எங்கள் வீட்டில் ஊட்டியில் இருக்க கொடி ரோஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. கொடி ரோஸ்லாம் வராது. 1 வருஷமாக கொடி ஓடினாலும் ஒரு பூவும் வராது. ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாரும் நர்சரியில் இருக்கவங்களுக்கு தெரியும் பொழுது அதை அப்படியே கல்லூரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் கொண்டு போகும்போது அவங்களுக்கு வந்து அதில் ஆர்வம் நிறைய வரும். அவங்க வீட்டிலே பண்ணையம் பண்ணி அதை சாப்பிடும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆர்கானிக்கான அந்த ஃபுட்டை அவங்க சாப்பிட்றாங்க. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கீரை பயிர் பண்ண போகிறீங்களா, எல்லா நாள்லையும் பயிர் பண்ணாதீங்க, நல்லா வளராது. எப்பயுமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வாஸ்து சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி நர்சரிக்கு ஒரு வாஸ்து இருக்குது. நீங்கள் கீரைகள் பச்சையான சம்பந்தமான விஷயங்கள், பூக்கள், இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்பொழுது இரட்டை படையில் பண்ணணும். அதாவது 2ஆம் தேதி 4ஆம் தேதி இல்லை எப்படி சொல்கிறது 13ன்னு வந்தால் கூட்டினா 4ன்னு ஒரு நம்பர் வருதுல்ல, இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து கீரைலாம் நீங்கள் பயிர் பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி ரோஜாக்கள்லாம் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக பூத்து குலுங்கும். இதுவே வந்து ஒரு வாழை நட போகிறீங்க, ஒரு கொய்யா நட போகிறீங்க, பழம் தரக்கூடிய மரங்கள் நட போகிறீங்கன்னா ஒற்றை எண்ணில் நீங்கள் நடணும். அப்போ எக்ஸலண்ட்டாக அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். செய்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும்.
ஸோ திரும்ப ஐ ஆம் கோயிங் டு சம் அப்பு. நர்சரி அப்படிங்கிறத யார் எடுத்துக்கலாம்னா எல்லாரும் பண்ணுறாங்கன்னு நாம் பண்ணக்கூடாது. என்னால் வீட்டை விட்டு வர முடியாது, அதே நேரத்தில் எனக்கு நேரம் நிறைய இருக்குது, எனக்கு ஆர்வமாக இருக்குது, செடி வளர்க்குறது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும்னு சொன்னால் நமக்கு மட்டும் செடி வளர்த்து வச்சுக்கிறதுக்கு பதிலாக நாம் ஒரு மூலிகையோ அல்லது வெறும் காய்கறிகளோ அல்லது மரக்கன்றுகளோ அல்லது ஹர்ப்ஸு ஷ்ரப்ஸு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வகைப்படுத்தி நம்மளுடைய பிஸ்னஸை நம்மளால் கட்டாயம் பண்ண முடியும். ஸோ நம்மளோட நேரத்தை நமக்கும் பயன்படுத்திக்கணும், அந்த நேரத்தின் மூலமாக நம்மளுடைய அறிவையும் என்ன பண்ணுறோம், இந்த சமுதாயத்துக்கும் விட்டு சொல்கிறோம். ஸோ கட்டாயமாக நர்சரிங்கிறது ஒரு எக்ஸலண்ட்டான பிஸ்னஸ்ஸு பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எழுதி அனுப்புங்க, கட்டாயமாக உங்களுக்கு விடை சொல்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.